والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாவின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இன்று நாம காண இருக்கிறது என்னன்னு கேட்டா நிம்மதி. நிம்மதிங்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இன்றியமையாத. ஒரு கணவர் என்னன்னு கேட்டா சம்பாதிக்க போறாரு, ஆபீஸ் வேலைக்கு போறாரு, கடினமான உழைப்புக்கு வெயிட்டான வேலைகள் செய்ய போறாங்க. இதெல்லாம் யாருக்காக கேட்டா தன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபட போறாரு. பிள்ளைகளை நல்லா வச்சுக்கணும், மனைவியை நல்லா வச்சுக்கணும், தாய் தந்தைகளை நல்லா கவனிச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை தேடுறதுக்கு காலையில போயிட்டு மாலையிலோ இல்லை இரவுலோ எடுத்துருக்குறாங்க. வீடு திரும்பும்போது என்ன எதிர்பார்த்துக்கலாம், வர்ற வழியில அவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, வியாபாரம் பண்ற இடத்துல தகராறு, மனஸ்தாபங்கள், இதெல்லாம் வந்து போற விஷயம். ஒருத்தன் ஒரு குறைய சொல்லி சண்டைக்கு வந்திருப்பான். கொடுத்த பொருள்ல இதை சொத்தை இதை சொல்லேன்னு சொல்லி வம்பு இழுத்திருப்பான். வர்ற வழியில எவனாவது வண்டியை கொண்டாந்து அவனே மோதிட்டு நம்மளோட சண்டைக்கு வந்திருப்பான். இல்ல நம்ம கடன் வாங்கியிருந்தா அதை கேட்டு கடன் கொடுத்தவன் சில கடுமையான சொற்களை பயன்படுத்தியிருப்பான். இன்னும் சொல்லப்போனா ஏராளமான விஷயங்களை கணவன்மார்கள் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சந்திச்சுட்டு வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா தன்னுடைய மனைவி அவன் நினைச்சிட்டு வருவான். போனான், தன்னுடைய மனைவி என்னென்று இருக்குன்னு நினைச்சிட்டு வருவான். நம்ம போன உடனே உட்கார வச்சு சட்டையை கொண்டு அங்கல்ல மாட்டி குடிக்க திரும்ப தந்து நல்ல அழகான வார்த்தைகளை பேசி ஒரு சந்தோஷமான செய்திகளை சொல்லி வரும்போது இருந்த அந்த மனஸ்தாபங்களையும் கோபங்களையும் போக்குற விதத்துல அந்த மனைவி நடந்துக்கிறான். பெரும்பாலான என்ன செய்யறாங்க, வந்தவொடனே ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள நுழையிறாங்கிறது கணக்கில் எடுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு தண்ணியை கொண்டாந்து கொடுக்கறது இல்லை. சரி, வந்த வேகத்துல உட்காந்துட்டாரு, காத்து இல்லாம இருக்குது, ஃபேனை போட்டு விடுவோம்னு நினைக்கிறது இல்லை. சண்டைக்காரி மாதிரி மூஞ்ச திருப்பி இருக்கிறது. இவனுக்கு என்ன ஆகும்? அப்படியே கூப்பிட்டு கேட்டா, உங்க அம்மா அதை சொன்னாங்க, உங்க கூட பிறந்தவங்க எப்படி சொன்னாங்க, என்ன ரொம்ப விமர்சப்படுத்துறாங்க, இப்படியான குறைய சொல்றது. அம்மாட்ட கேட்டா அவதான் ரொம்ப அநியாயம் பண்றா, ஒரு தண்ணி எடுத்து கேட்டாலும் தர மாட்டேங்கிறா, சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறா, இப்படி இந்த குத்தம் சொல்றது. இது ரெண்டுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது ஆண் மனைவி. வெளியிருந்து அவன் எதிர்பார்த்து வர்றது என்ன, நம்மளை நல்ல மாதிரியா வரவேற்று உபசரிப்பு நடக்கும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு வருவோம். இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்கும்போது என்ன சொல்லுவோம், யார் வேலை முடிஞ்ச வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும், ஏன்டா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி வெறுத்து தப்பான வழிகளில செல்றதுக்கு ஒரு காரணமாகும். 6 மணிக்கு வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி 10 மணி ஆகும். இது இடப்பட்ட நேரத்துல என்ன செய்யறாச்சா, தேவையற்ற நபர்கள்ட்ட பேசணும், அல்லது நண்பர்கள்ட்ட கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு வரும். அந்த மாதிரி சிலருக்கு வேற குடிபோதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தவறான வழிகள்ல செல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வீட்டுக்கு போனா நிம்மதி இருக்காது. மனைவி ஒரு 1008 குறைய சொல்லுவாங்க, அம்மா 1008 குறைய சொல்லுவாங்க, பொண்டாட்டி வந்தவொடனே மாறிட்டான், பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்க. அம்மா மனைவி என்ன சொல்லுவான்னு கேட்டா, நான் வந்த பிறகும்
அம்மா சொல்றத மட்டும்தான் கேட்கணும், நான் சொல்றத கேட்கக்கூடாதா அப்படின்னு ஆவணிப்பா. இன்றைய மனைவி நாளைய மாமியார் ஆகும் அப்படிங்கிற சிந்தனை வரணும். வீட்டுக்கு வந்தா அந்த கணவருக்கு மன நிறைவு நிம்மதி கிடைக்கணும், சந்தோஷமான முறையில வரவேற்கணும். பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடி இருக்கும்போது அவன் பட்ட மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரை பட்ட கஷ்டங்கள், அவனுக்கு தேவையான வழியில நடந்த பிரச்சனைகள், ஆபீஸ்ல நடந்த குரோதமான செயல்கள், குறை சொல்லி திட்டின மேனேஜர், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க வந்தவன் இதெல்லாம் மறந்துடுவான். மறந்துட்டு வீட்டுல இருக்கிறனால சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் இல்லாம என்ன செய்வான்? வந்தவொடனே இருந்துட்டு அப்படி ஏதோ போட்டு வச்சதை சாப்பிட்டு படுப்பான், தூக்கம் வராது, பல குழப்பங்களோட தூங்கிட்டு இருக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு மனைவியுமா இருக்கும், எந்த பிரச்சனை இருந்தாலும் கணவர் வரும்போது தன்னுடைய முகத்தால சுத்தம் பண்ணி அழகா தலையை செய்தி நல்ல முறையில உடம்படுத்தி சிரிச்ச முகத்தோட கணவனை வரவேற்க, சுடு மூஞ்சி மாதிரி வச்சுட்டு வரவேற்க கூடாது. முகத்தை பார்த்தோன்னே அவனுடைய எல்லா கஷ்டங்களும் மறந்து போயிடும். இப்படிப்பட்ட ஒரு மனைவி வாய்க்கிறதா பெரிய விஷயம். அதே நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க போருக்கு போயிட்டு வரும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஒரு அலமாரியில இப்ப மாதிரி இந்த டோரெல்லாம் போட்டு மூடுறதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. சும்மா அலமாரி மாதிரி துணியை போட்டு தான் மூடி வச்சிருப்பாங்க. மூடி வச்சிருக்கும் போது இந்த காத்துல அந்த துணி அப்படியே ஆறி இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தா பொம்மை, குழந்தை பொம்மை, விளையாட்டு சாதனங்கள் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்துல அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு ஒரு நேரத்துல எப்படி இருந்தா அவங்க கல்யாணம் முடிச்சு நீண்ட காலங்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆயிஷாவை இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதாவது கல்யாணம் முடிச்ச புதுசு இல்லை, பல ஆண்டு காலத்துக்கு பிறகு என்னென்னு கேட்கும்போது அவன் சொல்லலாம் என்னுடைய விளையாட்டு ஜாமான். அது சில இதை எடுத்து வச்சுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, ஒரு பொம்மை எடுத்து, இது என்ன பொம்மை? இது குதிரை பொம்மை அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, அதுக்கு மேல இருக்கிறது என்ன? ரெக்கை. குதிரைக்கு ரெக்கை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. குதிரைக்கு ரெக்கை இருக்குமான்னு கேட்டா, நீங்க கேள்விப்படலையா? சுலைமான் நபி காலத்துல குதிரையில பறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்படலையான்னு சொல்லி ஆயிஷா நாயகி அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு பொறுக்க முடியல, கடவாப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, வீட்டுக்கு எந்த சூழல்ல வந்தாலும் வீட்டுல நுழைஞ்ச உடனே எல்லாத்தையும் வளர்ந்து மனைவி மக்கள் குடும்பத்தோடு சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்தா அவனுடைய கஷ்டங்கள் எதுவும் தெரியாது. ஆக என்ன செய்யணும்னு கேட்டா, இனி வரக்கூடிய காலங்கள்ல நாமளும் பிறகு வரக்கூடிய மாமியார், நம்ம மாமியார் மருமகள் சண்டையில கணவரை உட்படுத்தக்கூடாது, எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவி நினைக்கணும். தன்னுடைய பிள்ளைக்கு எந்த வகையான துன்பங்களையும் நம்மளால ஏற்படக்கூடாது. இதே சிந்தனையில போனோம்னா ரோட்ல போறதை மறந்துட்டு பல ஆபத்துகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தாயாரும் யோசிக்கணும். வீம்புகள் இதுல ரெண்டு பேரும் காட்டணும்னு சொன்னா ஒரு மனுஷன் என்ன செய்யும்? ஆகவே என்ன செய்யணும்னு கேட்டா, இது கடந்த காலம்லாம் போகும், இனி வரக்கூடிய காலங்கள் வெளியே இருந்து வரக்கூடிய கணவன்கிட்ட அழகான முறையில பேசி உபசரணை பண்ணி அவர்களுக்கு குடிக்கிறதா கொடுத்து பிள்ளைகளோட விளையாண்டு, இஸ்லாம் இதை ரொம்ப அனுமதிக்குது. பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு பெற்றோர்களுடைய சந்தோஷமா இருந்து பேசிக்கிட்டு குடும்பத்தோட சில மணி நேரம் செலவழிக்கும் போது அவர்களுடைய மனநிலை ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். ஆக என்ன செய்யணும்னு கேட்டா, இனிமே நீங்க வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தார்கள் வெளியே இருந்து வரக்கூடிய குடும்ப தலைவர்கிட்ட எந்த வகையான சங்கடங்களை கொடுக்காம அழகான முறையில் வரவேற்று
அவர்களுடைய மனநிலையை கஷ்டமான நிலையில வந்தாலும் அதை மாற்றி கலகலப்பாக்கி மறுநாள் காலையில சந்தோஷமா போய் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க உறுதுணையாக்கணும். ஆகவே இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நாம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது, குடும்பத்துல குழப்பங்கள் நம்மளால ஏற்பட்டுறக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், விட்டு கொடுத்து வாழணும். இப்படிங்கிற ஒரு நிலையில நாம இருந்தோம்னா எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதி என்னன்னு கேட்டா மறுமையிலே நமக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்றாங்க, இதை உணரணும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளை, வருங்காலங்கள்ல நீங்க எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய அளவில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து நல்ல முறையில மரணிச்சு மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ரபுல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கி அருள்வானாக என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்தேன். வாகிர் தன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.